பிரான்ஸ் அரசாங்கம் ரஷ்யாவுக்கு எதிரான தன்னுடைய ஆதிக்க போட்டியில தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த பல நாடுகளையும் ரஷ்யா கிட்ட தொடர்ந்து இழந்துகிட்டே வருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா சமீபத்தில் கேடலோனியா அப்படிங்கிற நாட்டிலையும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வெடிச்சிருக்குது. அங்க வெடிச்சிருக்கக்கூடிய போராட்டம் பல மேற்குலக நாடுகளையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேடலோனியா எதனால பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு ரொம்பவே முக்கியம், இந்த போராட்டங்களை பின்னாடி இருந்து இயக்கிறது யாருன்னு பார்க்க போறோம். கூடவே இந்த பகுதியை பிரான்ஸ் அரசாங்கம் இழந்தா அதனால ஏற்பட போற விளைவுகள் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, பிரான்ஸ் அரசாங்கம் சமீப காலமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருந்த பல நாடுகளையும் ஒன்றன் பின் ஒன்றனா இழந்துகிட்டே வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஆப்பிரிக்க கண்டத்தில் நைஜர் மாதிரியான நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பு செய்யப்பட்டு அங்க இருந்த அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டு பிரெஞ்சு படைகள் வெளியேற்றப்பட்டதையெல்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாத்துக்குமே மூளையா செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் தான். இந்த நிலைமையில பிரான்ஸ் மேலும் ஒரு நாட்டை இழக்கிறதுக்கு தயாராகிட்டு வருது. அது என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா நியூ கேலிடோனியா அப்படிங்கிற நாடு தான். இந்த நியூ கேலிடோனியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபிஜி தீவுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. இந்த நாடும் பிரெஞ்சினுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே தான் கடந்த பல வருடங்களாகவே இருந்துகிட்டு வருது. ஏன்பா 2024 வந்து காலனி ஆதிக்கம்னு சொல்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம நவீன காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். என்னமோ மக்களே வந்து பிரான்ஸு கூட இருக்கிறதுக்கு ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமா பிரான்ஸ் அரசாங்கம் அந்த பகுதிகளை எல்லாம் இன்னும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்குது. சரிப்பா, இப்போ இந்த கேலிடோனியாங்கிற நாட்டில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மக்கள் உண்டு. ஒன்று பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மக்கள். அவங்க பிரெஞ்சு நாடு இந்த பர்டிகுலர் பகுதியை கேப்சர் பண்ணப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி இப்போ பல பிரெஞ்சு மக்களும் இந்த கேலிடோனியா அப்படிங்கிற நாட்டில் வசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கேலிடோனியா நாட்டை சேர்ந்த பூர்வ குடி மக்கள். இவங்களை கனக் இனத்தை சேர்ந்தவர்கள். கனக் கம்யூனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருமே சைடு பை சைடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மக்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்து கூட இணைந்து இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவே இந்த கனாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்த பூர்வக்குடி மக்களுக்கு பிரான்ஸ் அரசாங்கத்து கூட இணைந்து இருக்கிறதுல சுத்தமாகவே விருப்பம் இல்லை. அதனாலேயே கடந்த பல வருடங்களாக எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வச்சுக்கிட்டு வர்றாங்க. இதன் விளைவா கடந்த 2018, 19, 21 ஆண்டுகளில் ஒரு எலெக்ஷன் மாதிரி இங்கே நடத்தப்பட்டது. சரி, நிறைய பேர் ஓட்டிங் பண்ணீங்க, 50% மேலே தனியாக சுதந்திரம் அடைந்த நாடாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு அரசாங்கம் இந்த எலெக்ஷன்ஸை நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் பல கனக் இனத்தை சேர்ந்த மக்கள் ஓட்டளிக்கவே வரல. இதற்கு காரணம் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த லீடர்ஸே வந்து யாரும் எலெக்ஷனுக்கு போக வேண்டாம், கொரோனா பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் பிரான்ஸ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கேலிடோனியா நாட்டில் ஒரு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர்றாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மக்கள் ஒரு 10 வருடங்கள் கேடலோனியா நாட்டில் தங்கியிருந்தாலே போதும், அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த புதிய சட்டம். இந்த புதிய சட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 40,000 பிரெஞ்சு மக்கள் புதுசா ஓட்டுரிமை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை முன்வைத்து தான் கனாக் சமூகத்தினர் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. காரணம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரெஞ்சு மக்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதன் மூலமா எங்களுடைய வாய்ஸை எல்லாம் மடக்க பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பிரெஞ்சு மக்களோட பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு அப்படிங்கும் பொழுது எந்த எலெக்ஷன் வச்சாலும் அவங்க என்னத்துக்கு ஓட்டு போடுறாங்களோ அதுதான் வந்து அங்கே பேசு பொருளாக மாறும். உதாரணத்துக்கு நாளைக்கே பிரான்ஸ் அரசாங்கம் நான் சுதந்திரம் கொடுக்குறேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா கூட பிரெஞ்சு மக்கள் எல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், நாங்கள் பிரான்ஸ் அரசாங்கம் கூடயே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து என்னதான் ஓட்டு போட்டாலுமே கூட அந்த ஓட்டுகள் மதிப்பில்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இந்த பர்டிகுலர் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் அங்கே ஒரு மிகப்பெரிய வன்முறையாக மாறுது. இந்த போராட்டத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அரசாங்கம் இப்போ அங்கே அவர்களுடைய படைகளையும் போலீஸையும் குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூடவே டிக்டாக் மாதிரியான ஆப்புகளும் தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த கேடலோனியா பகுதியில் சில முக்கிய ஏரியாஸ் எல்லாம் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்லேருந்து கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகி போயிட்டு தான் சொல்கிறாங்க. அந்த பகுதியில் மீண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பிரான்ஸ் அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி கேடலோனியாவில் பயங்கரமான ஒரு பதட்டம் பரபரப்பு போய்கிட்டு இருக்கும் பொழுது பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி கேடலோனியாவில் சுதந்திரம் கேட்டு போராட்டங்கள் நடக்குது இல்லையா, இந்த போராட்டங்களில் ரஷ்யா, சைனா, அசர்பைஜான் இந்த நாடுகளுடைய தலையீடு எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரான்சினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனாக் சமூகத்தை சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் அசர்பைஜானினுடைய அபிஷியல்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் ரஷ்யாவும் சைனாவும் தலையிட்டு இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு அவர் தலையிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லல, இல்ல அப்படின்னு சொல்லி அதை மறுக்கவும் இல்லை, எதுவுமே சொல்லாம போயிடுற. அப்படி ஆனா அசர்பைஜான் அரசாங்கத்தினுடைய பங்கு இதுல கண்டிப்பா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் அடிச்சு சொல்றாங்க. சோ இதை பத்தி அசர்பைஜான் கிட்ட கேட்ட பொழுது இல்ல, இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்திருக்கிறாங்க. சோ இப்ப எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி வரலாம், ஏன்பா எங்கேயோ ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபிஜிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குட்டி தீவு இந்த கேடலோனியா, இதுக்கு எதற்காக இவ்வளவு போட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தீவுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்பவே முக்கியமான ஒரு தீவா பிரான்ஸ் நாட்டுக்கு இந்த தீவு பார்க்கப்படுது. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இப்ப பல நாடுகளுக்கு மத்தியிலான ஆதிக்க போட்டி அப்படிங்கிறது நிலப்பகுதியில் மட்டும் இல்லைங்க, கடல் பகுதியிலும் பெரிய அளவுக்கு இருக்குது. அதுலயும் சமீப காலமா கடல் பகுதியில் நடக்கிற ஆதிக்க போட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஒரு நாடு தன்னுடைய ஆதிக்கத்தை கடலில் நிலைநாட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த நாட்டுக்கு அவர்களுடைய போர்க்கப்பலை நிறுத்துறதுக்கான வசதி அந்த கடல் பகுதியில் வேணும். அதுவே உலகம் முழுக்க இருக்கிற கடல் பகுதியில் நிலைநாட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அந்த நாட்டினுடைய போர்க்கப்பல்களை நிறுத்துறதுக்கான ஒரு வசதி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த வகையில் தாங்க பிரான்ஸ் அரசாங்கமும் அவர்களுடைய ஆதிக்கத்தை கடல் பகுதியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பல தீவுகளையும் இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா ரியூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவை இன்னைக்கு வரைக்கும் பிரான்ஸ் அரசாங்கம் தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீயூனியன் தீவை காரணம் காட்டியே பிரெஞ்சு போர்க்கப்பல்கள் அடிக்கடி இந்திய பெருங்கடலுக்கு வர்றது போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே அவர்களுடைய போர்க்கப்பலை நிறுத்திக்கிறதுக்கான வசதியும் உண்டு. அதே மாதிரி தாங்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபிஜிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேடலோனியா தீவு. ஸோ இந்த தீவை காரணம் காட்டி தான் இன்னைக்கு வரைக்கும் பிரான்ஸ் அரசாங்கத்தினால பசிபிக் பெருங்கடலில் அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியுது. அவர்களுடைய போர்க்கப்பலை கொண்டு போனாலும் அங்கே நிறுத்தி வச்சுக்க முடியும், எந்த பிரச்சனையை யாருமே எவனுமே கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவே இந்த கேடலோனியா பகுதி பிரான்சினுடைய கையிலிருந்து போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிரெஞ்சினுடைய போர்க்கப்பல்களுக்கு இங்கே வேலையே கிடையாது, அவர்களுடைய ஆதிக்கத்தை பசிபிக் பெருங்கடலில் இழந்துடுவாங்க. ஸோ அதை முன்வச்சு தான் பிரான்ஸ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை விட்டே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. அதே சமயம் ரஷ்யா, சைனா மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி தீவு கூட்டங்களாக இருக்கட்டும், மற்ற வேறு நாடுகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதன் மூலமாக அவங்கள வச்சு அந்த நாட்டை மேற்குலக நாடுகளுடைய பிடியிலிருந்து மீட்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். ஏன்னா பிரெஞ்சினுடைய கப்பல் படை இதற்கு மேலே இங்கே பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதற்காக வந்தால் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ரொம்பவே விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் தான். ஸோ இந்த விஷயத்தில் ரஷ்யாவோ சைனாவோ நேரடியாக பெரிய அளவுக்கு தலையிடலை. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கால்வாசி காரணமாக அமைஞ்சிருக்கிறது அசர்பைஜான் நாடு தான். அப்படி என்னப்பா அசர்பைஜானுக்கும் பிரான்ஸுக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்மீனியா, அசர்பைஜான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் கடந்த பல வருடங்களாகவே பார்டர் பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் நகோர்னோ கரோபாக் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்டர் பிரச்சனையின் விளைவாக அசர்பைஜான் பார்த்தீங்கன்னா அர்மீனியா மேலே கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு போர் தொடுத்து அர்மீனியாவினுடைய சில பகுதிகளை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அர்மீனியா அரசாங்கம் யூஸ்வலாக ரஷ்யாவை நம்பி தான் பெரிய அளவுக்கு இருப்பாங்க. காரணம், நேட்டோவுக்கு எதிரான CTSO அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய கூட்டமைப்பில் அர்மீனியா ஒரு மெம்பர். ஸோ ரஷ்ய அரசாங்கம் உதவிக்கு வரும்னு எதிர்பார்த்த அர்மீனியாவுக்கு ரஷ்யாவினுடைய உதவி கிடைக்கல. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகு பெரிய அளவுக்கு பிரான்ஸ், இந்தியா மற்றும் கிரீஸ் மாதிரியான நாடுகள் அர்மேனியாவுக்கு ஆயுத உதவி அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் ரஷ்யா இந்த விஷயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி அப்படியே போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அசர்பைஜானுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் நேரடியாக மோதல்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸினுடைய எம்பாசி அஃபீஷியல்ஸை வெளியேற்றுறது, அதே மாதிரி பிரான்ஸ் அரசாங்கம் பதிலுக்கு அசர்பைஜானோட எம்பாசி அஃபீஷியல்ஸை வெளியேற்றுறது, இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சண்டைகள் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாகவே நடந்துக்கிட்டு வந்தது.
ஸோ பிரான்ஸ் கூட மட்டும் இல்லைங்க, ஈவன் இந்திய அரசாங்கத்துக்கு கூட அசர்பைஜான் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. எனக்கு எதிராக அர்மேனியாவுக்கு நீங்கள்லாம் யாரும் ஆயுதங்கள் கொடுக்காதீங்க, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் இந்தியாவை வந்து இந்த விஷயத்தில் அசர்பைஜான் பெருசாக கண்டுக்கல. ஆனால் பிரான்ஸ் கூட இருந்த மோதல் அப்படிங்கிறது ரொம்பவே முத்தி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதன் விளைவாக அசர்பைஜான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடந்த வருடம் பிரான்சினுடைய காலனி ஆதிக்கத்தில் இருக்கிற நாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் அசர்பைஜானுக்கு அழைக்கிறாங்க. அங்கே பாக்கு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டம் கூட்டப்படுது. ஸோ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிரான்சினுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் எப்படி சுதந்திரம் வாங்கி தர்றது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த கூட்டம் கடந்த வருடம் ஒரு 2-3 தடவை நடந்ததாக சொல்லப்படுது. இதன் விளைவா அசர்பைஜானினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கேடலோனியாவின் பூர்வகுடி இனத்தவர்களான கனாக் சமூகத்தினுடைய முக்கிய தலைவர்களோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சதா சொல்லப்படுது. இதை வச்சு அசர்பைஜான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கேடலோனியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தூண்டிவிட்டதா பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் அசர்பைஜான் அரசாங்கம் இதை கம்ப்ளீட்டாக மறுத்திருக்கிறாங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் அசர்பைஜான் மட்டும் தனியாக இன்வால்வ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சைனா மற்றும் ரஷ்யா மாதிரியான நாடுகளும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கும் பிரான்ஸுக்கும் சமீபத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கடல் பகுதியில் மேற்குலக நாடுகளைச் சேர்ந்த எந்த போர்க்கப்பலும் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஸோ இதனாலேயே சைனா அரசாங்கமும் இதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீனாவினுடைய ஆப்பான டிக்டாக் மூலமாக தான் பெரிய அளவுக்கு இந்த போராட்டத்தை பற்றின செய்திகள் பரப்பப்பட்டதாக சொல்லப்படுது. அதன் விளைவாக தான் இப்போ அங்கே டிக்டாக்கை உடனடியாக பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரான்ஸ் அரசாங்கம் சமீப காலமாக தொடர்ந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பல நாடுகளையும் ரஷ்யா கிட்ட இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இந்த கேடலோனியா அப்படிங்கிற நாட்டையும் பிரெஞ்சு அரசாங்கம் இழக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.